வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியான ஒரு டின்னர் ரெசிபி தான், ரவா கிச்சடி. இது பிளெயின் சட்னி கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, சின்ன பீஸ் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி வேணும். அப்புறம் நான் 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது 3 பேருக்கு 3 இல்லை 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 கப்பு ரவை எடுத்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இது நல்லா ப்ரௌனிஷாக தீஞ்சு போகாமல் வறுத்து எடுக்கணும். கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாப்பரில் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுக்கணும். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் சாப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் மீடியம் பீஸாக கட் பண்ணி இதில் போட்டு அதுவும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி சாப் பண்ணி எடுத்தால் தான் கிச்சடி நல்லா ருசியாக வரும். அதுக்கப்புறம் இஞ்சி இதில் போட முடியாததுனால நான் சீக்கிர ஒரு தட்டை எடுத்து அதில் நல்லா சீகி எடுத்துருக்கேன். கேரட்டும் இஞ்சியும் இதில் சீகி எடுத்துடலாம். சின்ன பீஸு போடும். நான் சீக்கிரத்துக்கோசரம் பெரிய பீஸாக இப்படி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சீகி எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சீகி எடுத்துடணும். கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி வச்சிடணும். அப்புறம் இந்த ஐட்டம் எல்லாம் வேணும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரா, அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாவும் வேணும், பெருங்காயத்தூள் வேணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாம் சீக்கிரதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரவையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது 2 கப்பு ரவாக்கு ஒரு 7 கப்பு 7லேருந்து 8 கப்புக்கு தண்ணி வேணும். நான் 7 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். திருப்பி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை ரவைக்கு பத்தலைன்னா டக்குன்னு சேர்க்குறதுக்கு நல்ல சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது ஒன்றுநாட்டு இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் சீகி வச்சுக்கிற எல்லா ஐட்டமும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடணும். பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுக்கணும். இதுலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போகணும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடணும். நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் இந்த ரவை கிச்சடி ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். அடுத்தது கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நான் இந்த பரல் உப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வற்றி வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ இதை அப்பப்போ கிளறி கொடுத்து மூடி வச்சு எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். இப்போ இது தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. உப்பு கொஞ்சம் அதாகவே சேர்த்துக்கணும். அப்போ தான் ரவை போட்ட பிறகு நமக்கு அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த வறுத்து வச்சுருக்கிற 2 கப்பு ரவையும் அது கூட சேர்த்து 2 நிமிஷம் கிளறி விட்டுறணும். தண்ணி நல்லா இது மாதிரி தழைச்ச தண்ணி எடுத்து அதில் விட்டு கட்டி பிடிக்காமல் ஒரு 2 நிமிஷம் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஸோ கட்டி பிடிக்காமல் இந்த தண்ணியை விட்டு அதை ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் இப்போது ஒரு 7 கப்புக்கு தண்ணி விட்டேன். அதுவே எனக்கு போரும் தோணிடுச்சு. அதனால் 7 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு தீ சிம்மிலே வச்சுருக்கணும். ஜாஸ்தி பண்ணக்கூடாது. ஸோ இது ஃபுல்லாக நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்ருக்கணும். எண்ணெய் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த டைமில் உப்பும் பார்த்துடணும். உப்பு பார்த்து ஓரளவுக்கு அந்த கடாயிலேருந்து இலகி வரணும், ஒட்டாமல். இந்த மாதிரி கடாயிலேருந்து தனியாக வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த டைமில் இது ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ப்ளெயினாக தேங்காய், பச்சை மிளகா, உப்பு போட்டு
அரைக்கிற சட்னி ரொம்பவே ருசியாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ரொம்ப ருசியான ஒரு ஐட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.